இச்சபோட் சினிமாவில் எந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திவாகர், கலையரசன், விஜய் பார்வதி இவங்க 3 பேரும் வந்து உட்காந்து ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி குரூப்பிசம் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கலைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பிரவீன்ராஜ் வந்து அந்த வீட்டுக்கு சூப்பர் டீலக்ஸ் போகிறதுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து கனியக்கா வந்து அங்கே அமைச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது. இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா விக்ரமை பற்றி ஒரு டாபிக் வருது. விக்ரமை பற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க பயங்கரமான ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் வந்து கலையரசன் வந்து வச்சதை பார்க்க முடிஞ்சுது. என்ன அப்படின்னா, விக்ரம் வந்து எந்த ஒரு தைரியத்தில் போய் நான் வந்து 100% கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அந்த சைடு உட்காந்துருக்காப்புல. நேற்று வந்து பிக் பாஸ் வந்து கேட்டார்ல, இந்த வீட்டுக்கு இந்த கேமுக்கு நீங்கள் உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற கேட்டபோது அவர் வந்து அந்த சைடு போய் உட்காந்துருந்தார். இவர் எந்த ஒரு தைரியத்தில் போய் அங்கே உட்காந்துருக்காருன்னே வந்து தெரியல, எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து கலையரசன் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து விக்ரமை பார்த்தா அடிக்கடி ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பர்சன் மாதிரி வந்து பண்ணுறாரு, தலையாட்டிட்டு ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் ஏன்டா இப்படி பண்ணுறாருன்னு பார்த்தா அங்கே வந்து சுற்றி ஒரு 3 கேமரா வந்து இருக்கும். ஸோ கேமராக்காகவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த விக்கல் வந்து பண்ணுறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி இந்த பெருக்கிறது கூட வந்து வேணுன்ட்டே வந்து அந்த பெருக்கிற விஷயத்த வந்து குட்டி ஏரியாவை எடுத்துகிட்டு அதை வந்து ரொம்ப இதுவாக பெருக்கிற மாதிரி பெருக்கி அதை வந்து எல்லாமே வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி திவாகர், விஜய் பார்வதி இவங்க கலையரசன் 3 பேருமே வந்து பயங்கரமாக விமர்சிச்சுட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி யார் பெஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போதும் அவர் பேரை வந்து சொல்கிறாங்க. அவர் என்னத்தை பண்ணார், ஒன்றுமே பண்ணல. அப்படி இருக்கும்போது எதுக்கு இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து பெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து உண்மையிலே வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஏற்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ அதை ஏன் அவர் அப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் வந்து தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.